சரி, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை, இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய இருக்கிற இந்த செப்டம்பர் மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோட பேச போகிறேன். அல்லேலூயா, ஆமென். என்ன செய்ய போகிறார்? நேற்று ராத்திரி இன்னைக்கு நான் என்ன பேச வேண்டும் என்று நினைத்த உடனே சில நேரங்களில் ரொம்ப நேரம் ஒரு வார்த்தைக்காக நான் ஜெபிக்க வேண்டியது வரும். சில நேரங்களில் ஒரு வார்த்தை அப்படி உள்ளத்திலிருந்து குதிச்சு வரும். அல்லேலூயா, ரொம்ப நேரம் ஒரு வார்த்தைக்காக ஜெபித்தும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஒரு வார்த்தைக்காக ரொம்ப ஜெபிக்காமல் இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது, என்ன பேசலாம்னு நினைக்கும் போதே ஒரு வார்த்தை வரும் பாருங்க. அப்படிப்பட்ட வார்த்தை தான் இன்னைக்கு காலையில் உங்களோட பேச போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நினைத்த போது காலையில் வாக்குத்தத்த ஆராதனையில் என்ன பேச வேண்டும் என்று நினைத்த உடனே உள்ளத்திலிருந்து வெளியே வந்த வார்த்தை ஏசாயா 58ஆம் அதிகாரம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தையிலிருந்து என்ன சொல்ல வருகிறீர் அப்பா? எங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை எந்த ஊழியம் செய்ய போகிறது? உம்முடைய வார்த்தையை முதலாவது அனுப்பிவிட்டு ஆண்டவரே, நீர் வார்த்தையின் மேல் வாகனம் செய்கிறவராக இருக்கிறீர். வார்த்தை இல்லாமல் நீர் வேலை செய்வது இல்லை. ஆண்டவரே, இந்த வார்த்தையிலிருந்து நீர் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீர்? எங்களோடு இடைப்பட்டு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த 2வது பகுதியை திரும்ப வாசிங்கள் எல்லாரும் இணைந்து. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஒரு தடவை சொன்னால் இன்னொரு தடவை சொன்னால் நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்பா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு காலையில் பேசுகிறார். ட்ரைனஸ், வறட்சி. ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் சில ஏரியா வறண்டு போயிருக்கும். நான் சொல்கிறது பணத்தில் மட்டும் இல்லை. நம்ம உடனே வறட்சின்னா உடனே நம்ம மைண்ட் எங்கே போகுது? பணத்துக்கு மட்டும்தான் போகுது. வறட்சின்னா சிலர் ஜெபத்துலேயும் வறட்சியாக இருக்காங்க. வறட்சின்னா எல்லா ஏரியாலையும் வறட்சியாக, ஆரோக்கியத்தில் வறட்சி. அல்லேலூயா. பலத்தில் வறட்சி. ஆமென் சொல்லுங்க. ஆமன். எல்லா ஏரியாவிலையும் சிலர் எப்படி இருக்காங்க? வறட்சியாக. விடுதலையில் வறட்சி. ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் பணத்தில் வறட்சி. கர்த்தர் சொல்கிறாரு ட்ரைனஸ். சொல்லுங்க. ட்ரைன்னு என்ன தெரியுமா? காஞ்சி போன நிலம். காஞ்சி போன நிலம். சொல்லுங்க. காஞ்சி போன நிலம். ஒரு மாதிரி அந்த நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் எப்படின்னா போகுது லைஃப்பில் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிலர் சொல்லுவீங்க ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி இருக்குது வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு மாதிரி இப்போ கூட நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்கோம். ஆமேன்னு சொல்லுங்கள். பேக்கெட்டில் காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஆமேன். சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, அந்த காஞ்சி போன வாழ்க்கையை பச்சை பசேர்னு மாற்றுறதுக்கு தான் செப்டம்பரை ஒதுக்கி இருக்கிறேன். கைத்தட்டுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்கள். ட்ரைனஸ், ஜபத்தில் வறட்சி, வசன வறட்சி, பண வறட்சி, சந்தோஷ வறட்சி, சமாதான வறட்சி, நிம்மதி வறட்சி, ஆறுதல் வறட்சி. இந்த காலை பொழுதில் கர்த்தர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் எது இந்த போன மாசத்திலிருந்து வறட்சியாய் வந்து கொண்டிருந்ததோ அதை இந்த காலையிலே மாற்றணும், அதை பச்சை பசேர்னு ஆக்கணும்னு முடிவு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாக்குத்தத்த காலையில் பிரோஜனமாக இருக்குது? ஆமென். ஹல்லேலூயா. சில வார்த்தை அப்படி ஆண்டவர் திடீர்னு சபைக்கு இப்படி உள்ளத்திலேருந்து கொடுப்பாரு பாருங்க, அது உடனே ரீச் ஆயிரும். ஆமென் சொல்லுங்க. அது உடனே வேலை பார்த்துரும்.
இந்த வார்த்தை இந்த மாதம் உங்களுக்கு ஊழியம் செய்ய போகுது. அல்லேலூயா. ஊழியம் செய்ய போகுது. ஆண்டவர் வார்த்தை இல்லாமல் வேலை செய்ய மாட்டார். புரியுதா உங்களுக்கு? ஏடிஎம் கார்டுக்கு போய் முன்னாடி, ஏடிஎம் மிஷினுக்கு போய் முன்னாடி நிற்கிறீங்க வைங்களேன், நீங்கள் உட்காந்து அழுறீங்க, என் கஷ்டம் உனக்கு தெரியுதா? ஏடிஎம் கார்டை நேற்று தான் தொலைச்சிட்டேனுங்கிறது உனக்கு புரியுதா? அல்லேலூயா. நீங்கள் ஏடிஎம் மிஷினுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? அழுறீங்க. என்ன சொல்கிறீங்க? நான் கார்டு தொலைச்சி விவரம் உனக்கு புரியுதா? என் வீட்டில் பால் கூட வழி இல்லாமல் இருக்கேன், எப்படியா பணத்தை தான்னு அழுதா கிடைக்குமா? கிடைக்காது. ஆமேன். அது கேட்கும். நீ உருண்டு பிறண்டாலும் கார்டோட வா. ஆமேன்னு சொல்லுங்கள். நீ கார்டோட வந்தால் என்கிட்ட இருந்து நான் உன் பணத்தை தர முடியும். உன் பணமே எனக்குள்ளே இருந்தாலும் கார்டு இல்லாமலாம் உன்கிட்ட தர முடியாதுன்னு சொல்லுமா சொல்லாதா? அதே மாதிரி கர்த்தர்கிட்ட ஒரு கார்டு கொடுத்தா தான் வேலை நடக்கும். அது என்னென்னா, அவர் சொன்ன வார்த்தையை எடுத்தே அவர்கிட்ட சொல்லணும். கைத்தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கார்டு இல்லாமல், இந்த வசன ஏடிஎம் கார்டு இல்லாமல் நீங்கள் போய் ஆண்டவரே எனக்கு அதை செய்யும், என் நிலை புரியுதா, என்னுடைய கஷ்டம் தெரியுதா, என்னையா இப்படி அமைதியாக இருக்கிற ஆண்டவர் சொல்ல கார்டுங்க. ஆண்டவரே உங்கள் பிள்ளை தானே? என் பிள்ளை தான்ப்பா. காடுங்க. அப்படி கர்த்தர் காடு கேட்கும் போதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய வசனம் என்ன? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாயின்னு சொன்னீங்களே. உடனே டக்குன்னு காடு உள்ள சொருவியாச்சு. இப்போ கடகடன்னு என்ன தள்ளணும்? வறட்சியை மாற்றணும். காஞ்சி போன நிலம் மாறணும். ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சிலலாம் பாருங்கள், பணத்துலலாம் கர்த்தர் இன்னும் அவங்கள ட்ரையாக வச்சுருக்க மாட்டார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க. பணம்லாம் ட்ரையாகவே இருக்காது. ஆமென். எப்பவும் பாக்கெட்டில் கொஞ்சமாவது துட்டு இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு பணம் இந்த செய்தி அவங்களுக்கு பண விஷயத்தில் ஊழியம் செய்யாது, வேறு விஷயத்தில் காஞ்சிருப்பாங்க. காஞ்சினா புரியுதா? வேறு விஷயத்துலனா ஒரு வேலை இல்லாதது கூட காஞ்சி போன நிலைமையாக தான் என்ன செய்யும்? இருக்கும். ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் முகத்தில் செழிப்பே இருக்காது. வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்காது. வீட்டுக்குள்ளே எப்போதும் சண்டையாக இருக்கும். எந்த வறட்சியாக இருந்தாலும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், உன் வறட்சியை மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன் வறட்சியை நான் மாற்றுவேன். நீர் பாய்ச்சலான தோட்டம். இப்போ நீங்கள் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கணும். ஆமாம் பாஸ்டர், அதுக்கு தண்ணி யார் பாய்ச்சுவா? நீர் பாய்ச்சலான தோட்டம். ஹல்லேலூயா. அது எப்படி தெரியுமா? தண்ணி பாய்க்காமலேயே பச்சை பசையாக இருக்கிற ஒரு தோட்டம். ஆமென்னு சொல்லுங்களேன். இந்த கானானுக்கு கர்த்தரா தண்ணி விட்டாரா இல்லையா? நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 ரிவர் ஓடுது, உள்ள 4 ஆறு. ஆமென்னு சொல்லுங்கள். ஆமாம். நீங்கள் போய் அதுக்கு தண்ணி பாய்க்கலையே, அதெல்லாம் செய்ய வேண்டாம். தண்ணி ஆதாம் பாய்ச்சிருக்குமா எனக்கு தெரியல, அதை பற்றிலாம் பைபிளில் போடலை. ஆனால் தண்ணி ஓடுச்சு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தோட்டத்தை பச்சை பசேர்னு இருப்பதற்காக கர்த்தர் சில வாய்க்காலை ஏற்படுத்தியிருக்கா. அதில் ஒரு வாய்க்கால் தான் சர்ச்சு. நீங்கள் பாட்டில் வந்தால் போதும், அது பாட்டில் தண்ணி பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆமென்னு சொல்லுங்கள். ரெண்டாவது வாய்க்கால் ஜெப அறைக்கு போயிட்டு வெளியே வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாஞ்சிரும். ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்புறம் ஆவிக்குரிய உறவுகளோடு ஐக்கியம், ஆவிக்குரிய நல்ல பிள்ளைகளோடு, தேவனுடைய ஊழியக்காரர்களோடு அந்த உறவுகள். சில நேரங்களில் இந்த வாய்க்கால் அடைபட்டு சிலருக்கு கிடக்குது. எந்த வாய்க்கால் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கிறது கிடையாது. சும்மா வர்றவங்க போகிறவங்ககிட்டலாம் பேசுகிறது. அந்த வாய்க்கால் அடைபட்டுரும். ஆமென்னு சொல்லுங்கள். 2 வாரம் அவங்ககிட்ட பேசுங்க. 2 வாரம் இல்லை, 1 மாதம் பேசுங்க. இல்லைன்னா ஒரு 2 நாள் பேசுங்க. மண்டைக்குள்ளே நல்லா இருந்த மூளையை, கிறுக்கு பிடிச்ச மூளையை என்ன செஞ்சுருவாங்க? ஆக்கிடுவாங்க. இங்கே கடந்து ஊழியக்காரர் நீ வாழ்ந்திருப்பாய், நீ செழித்திருப்பாய் அப்படின்னு இங்கே கடந்து அவர் கத்தி, இங்கேருந்து அனுப்ப, அங்கே போய் அவர் ஃபோன் அடித்து பேச, இங்கேருந்து கத்துனது அங்கே ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிடும்? வைரஸ் ஏறின செல்லு மாதிரி என்ன செஞ்சிடும்? ஆயிரும். முன்னாடி கம்ப்யூட்டரில் வைரஸ்னு ஒன்று ஏறும். என்ன தெரியுமா செய்யும்? மொத்த சிஸ்டத்தையும் அப்படி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கும். அப்படி உங்களை வெளியே உள்ள ஃபோன் கால் என்ன செஞ்சிடும்? பிடிச்சிடும். எல்லாத்தையும் அடித்து பல நினச்சக்கூடாது. நான் இன்றைக்கி காலையில் பிரியாணி சாப்பிட்டேன், இன்றைக்கி மத்தியானம் அதை சாப்பிட்டேன், எங்கள் வீட்டில் சண்டை, என் வீட்டு அம்மா போட்டு அடித்தேன். இது நிறைய பேருக்கு வீட்டு டீட்டெயிலில் பூரா யார்ட்டையோ ஒரு ஆள்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன ஆயிரும் தெரியுமா? ஆண்டவரோடு அந்த ஆள் ஐக்கியமாக இல்லாதனால, சபைக்கு அந்த ஆள் ஒழுங்காக போகாதனால, அவர் சொல்கிற ஆலோசனை உங்களுக்குள்ளே வந்ததுனால மண்டை ஹேங் ஆயிரும். ஆமென்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்னதான் ஒரு ஊழியக்காரர் உயிரை போட்டு இங்கே கத்துனாலும் வாய்க்கால் அங்கே அடைபட்டுரும். ஆமென். இங்கே நிறைய பேருக்கு இந்த வார்த்தை இப்போ பிரயோஜனமாக இருக்குது. நிறைய பேர் ஃபோன் கால் இங்கே இங்கே நல்லா கேட்டு நல்ல ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டு வெளியே போனோன்னு பேசுகிறது பூரா வேற ஆள்கிட்ட தான்.
வேற ஆள்னா ஆண்டவர்கிட்ட சம்பந்தம் இல்லாத ஆள்கிட்ட தான் பேசுகிறீங்க. அல்லேலூயா. வாய்க்கால கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? அடைபெற்றுவார், நீ அடைச்சிருவார். நீங்கள் சரியான உறவுகளை வச்சுருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். சர்ச்சுக்கு போகிற ஆட்கள்கிட்ட உறவுகள் வச்சுருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க ஜெபத்தில் இருப்பாங்க, அவங்க பைபிளில் இருப்பாங்க, அவங்க முழங்கால் போடுவாங்க, ஏதோ அவங்கள்ட்ட சொல்கிறத பைபிள்லேருந்து சொல்லி தருவாங்க. ஆமேன். அல்லேலூயா. காலையில் கர்த்தர் பேசுகிறாரு, நீ நீர் பாய்ச்சலான, எத்தனை பேருக்கு நீர் பாய்ச்சலான தோட்டம் வேணும்? ட்ரைனஸ் வேண்டாம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு வறட்சி வேண்டாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில், சத்தமா சொல்லுங்க, சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இதையும் வாக்குத்தத்தமா இந்த மாதம் வச்சுக்காங்க. சுக வாழ்வு, சத்தமா, சீக்கிரத்தில் துளிர்க்கும். அது என்ன சுக வாழ்வு? ஏற்கனவே ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கீங்களா? அந்த சுமையை கர்த்தர் இறக்கி விட்டுட்டு இனிமேல் ஃப்ரீயாக நடடா, ஃப்ரீயாக வாழ்றா. ஹல்லேலூயா, ஆமென். சுக வாழ்வோடு வாழு. ஏற்கனவே ஒரு சுமையோடு வாழ்ந்துட்டு இருக்க, ஒரு மன சஞ்சலத்தில் ரொம்ப நாளாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஆமென் சொல்லுங்க. அந்த சஞ்சலத்தை பிடுங்கி எறிந்து உன்னை சுக வாழ்க்கையை தருகிறேன். ஆமென். ரெண்டாவது, இந்த பகுதியில் இதுதான் முக்கியமானது. முதல்ல என்னது? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், பச்சை பசேன்னு இருப்பீங்க. யார் உங்களை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்கள். உங்களை மாதிரி வாழணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க. கைத்தட்டுங்க. உங்களை மாதிரி வாழணும்னு சிலர் ஏங்குவாங்க. இனிமேலாம் நீங்கள் போய் இயேசுவை ஏற்றுக்கொள்னு சொல்ல வேண்டாம். நீ வாழ்கிற வாழ்க்கையே அவ்வளோ அழகாக இருக்கும். சிலர் உங்கள் சேலையை பார்த்து கடையில் போய் வாங்குறாங்கல்ல, இதே சேலை, இதே கலர், இதே பார்டர், இதே இது அப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல போனால் சிரிக்கிறீங்க, சச்சா நானும் வர்றேன், ஆமேன்னு சொல்லுங்கள். உங்கள் சிரிப்பு எனக்கும் வேணும்யா அப்படின்னு சொல்லி உன் பின்னால் இயேசுவை தேடி வருகிற ஒரு கூட்டம் வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, வற்றாத நீரூற்று. இதுதான் ரொம்ப முக்கியமானது. கைத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னு பேசுனது, ஒருவேளை வெளியே இருந்து நிறைய தண்ணி வந்தாதான் தோட்டம் பச்சை பசேர்னு இருக்குன்னு சொன்னேன். ஒழுங்கா சபை, ஒழுங்கா ஜெபம், ஒழுங்கா உறவுகள், இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் தோட்டம் நல்லா இருக்குன்னு சொன்னேன். வற்றாத நீரூற்று என்ன தெரியுமா? இது இங்கே இருக்கு, உங்ககிட்டே இருக்கு. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. உங்ககிட்டே இருக்குங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு சர்ப்ரைஸான மேட்டரை, ஒரு சர்ப்ரைஸான காரியத்தை, விலையேறப்பெற்ற காரியத்தை நான் சிம்பிளாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்காரு, உலகங்களை அவனுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கேன், வச்சுருக்கேன். பத்தியலா நான் சொன்னேன்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்க? பத்தியலா, உலகத்தை உங்களுக்குள்ளே அடுத்த தெருவையே வைக்க முடியாது. உங்களுக்குள்ளே உங்கள் ஊரில் இருக்க அடுத்த தெருவையே உங்களுக்குள்ளே வைக்க முடியாது. ஆனால் இங்கே பைபிளில் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? உலகத்தை உனக்குள்ளே வச்சுருக்கேன்னு. அல்லேலூயா. கட்டாயம் இது உங்கள்கிட்ட பேச வேண்டிய வார்த்தை இல்லை. ஆமேன். எதோ கர்த்தர் பேச வச்சிருக்காரு. ஆமேன். உலகத்தை படைச்சிருக்காருங்க. தக்காளியை வச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. தக்காளி, கத்திரிக்காய் அப்படின்ன மாதிரி உட்காந்துருக்கீங்க. உலகத்தை படைச்சிருக்காரு. இப்போ சொல்கிறேன் பாருங்க, வற்றாத நீரூற்ற வெளியிருந்து கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. குற்றால அருவியை உங்களுக்குள்ளே வச்சிருக்காருன்னு வைங்க. குற்றால அருவி, சரி, அது கூட என்னைக்காவது சீசன் டைம் தான் வரும். கடல் இருக்குது பார்த்தீங்களா, கடல் என்னைக்காவது சீசன் டைம்னு இருக்கா? இவ்வளோ நாள் கடலில் தண்ணி இருக்கும், அப்புறம் ஒரு 3 மாதம் கடலில் தண்ணி இருக்காது. அது வற்றாத ஒரு கடல், அப்படி தானே? கடலை தூக்கி உங்களுக்குள்ளே வச்சிருக்காருங்கிறது தான் பைபிளுடைய சத்தியம். ஆனால் இந்த மூளை இருக்குல்ல, இந்த மூளையை மொத்தமாக சுரண்டி எடுத்தாலும் 1/4 கிலோ தான் என்ன செய்யும் இருக்கும். இந்த 1/4 கிலோ மூளை நான் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கணும் அது என்ன செய்யாது, நம்பாது. சில நேரங்களில் அது புரிய வைக்க நான் ட்ரை பண்ணாலும் புரியாது. ஏன்னா இருக்குது எவ்வளோ மூளை தான், 1/4 கிலோ. இந்த 1/4 கிலோ மூளையை வச்சு அந்த உலகத்தில் உள்ள தெய்வத்தின் மூளைக்கு நம்ம ஒத்து போகி யோசிக்க உலகத்தின் தெய்வத்தின் மூளை என்ன சொல்லுதுன்னா, கடலை நான் உனக்குள்ளே வச்சுருக்கேன்டா, வற்றாத நீரூற்ற உனக்குள்ளே வச்சுருக்கேன். அது சீசனுக்கு மட்டும் வந்துட்டு மற்ற 3 மாத சீசனுக்கு அது காணாமல் போகாது, அது உனக்குள்ளே தான் இருக்கும். அல்லேலூயா. நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று, ஆமென், உனக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா.
இந்த வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா. எப்போ வந்தாலும் உன்கிட்ட தண்ணி இருக்கும். என்ன நிலைமையில் இருக்காளோ தெரியலையே. போன மாதம் 100 ரூபா தந்தா, இந்த மாதம் என்னத்தை கேட்டால் என்னத்தை சொல்ல போகிறாளோ தெரியலையே. அவள் இல்லைன்னு தானே சொல்லுவா. அவன் வீட்டுக்காரன் வேலைக்கு வேறு போகலையே. இது சீசன், இது சீசன். எப்போ போனாலும் அவள்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் இப்படி யோசிச்சுட்டு எப்போ வாங்குறதுலே இருக்கக்கூடாது. உங்களை அப்படி மாற்றிக்காங்க. அல்லேலூயா. ஆமாம், இப்படி எப்போ பார்த்தாலும் அவள்கிட்டே போய் நிற்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளை அப்படி மாற்றிக்கணும். எப்போ என்கிட்ட வந்தாலும் என்கிட்ட இருக்கும். நான் வற்றாத நீருற்று. மூட பொறுத்து தான் பேசுவா. திடீர்னு பல பல்ல காட்டும், சிரித்து பேசுவா. சில நேரம் நினச்சிவா. இது சீசன், சிரிப்பு பஞ்சம். இந்த மாதம் வீட்டில் சண்டை, சிரிப்பு பஞ்சம். இவளை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இவள் சந்தோஷமாக இருக்கும்போது சிரிப்பாலாம். எங்கள் ஊரில் ஒருத்தன் சொல்லி, எனக்கு இளநீ பறிச்சு தடா. என்ன மூடு இல்லைண்ணே, இளநீ பறிக்கிறதுக்கு உனக்கு என்னடா மூடு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவருக்கு மூடு இருந்தால் தான் இளநீ மரத்தில் என்ன செய்வார்? ஏறுவார். இதெல்லாம் வற்றாத நீரூற்று கிடையாது. இது மூடு வந்தால் பிரியாணி சாப்பிடும், மூடு இல்லைன்னா வெங்காயம் சாப்பிடும். ஹல்லேலூயா. ஆமாம், சொல்லுங்கள், வற்றாத நீரூற்று எப்போ வந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கும். எப்போ வந்தாலும் ஆறுதலுக்கு ஒருத்தன் உங்கள்கிட்ட வந்தாம்னா எப்பவும் ஆறுதல் இருக்கும். கர்த்தாவே, சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்க ஒரு 2 பேருக்கா பேசிட்டு இருக்கேன், இவ்வளோ பேர் இருக்கீங்களா? கொஞ்சம் வாயத்திறந்து சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்று சொல்லுங்க. எப்போ வந்தாலும், எப்போ வந்தாலும் என்கிட்ட அவங்க தேடி வருவது என்கிட்ட எப்பவும் இருக்கும். அப்படி கர்த்தர் என்னை வற்றாத நீரூற்றாய், வற்றாத நீரூற்றாய். அல்லேலூயா. சொல்லி முடிக்கிறேன். 2 பாட்டு பாடிட்டேன். 3ஆவது பாட்டுக்கு பாட்டு என்கிட்ட என்னல இல்லை. நான் போகிற இடத்துலலாம் நிறைய பேசினதுனால சரக்கு இப்போ என்கிட்ட இல்லை. சிலருக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க, உள்ளே ஒன்றும் இருக்காமல் பேசிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா சரக்கு பூரா கொட்டி தீர்த்துட்டாங்க. இந்த தெருவில் ஒரு 2 அக்கா, அந்த தெருவில் ஒரு 2 அக்கா, 3ஆவது தெருவில் 4 அக்கா, 4ஆவது தெரு வீட்டுக்கார்ட்ட வரும்போது பேச ஒன்றும் இருக்கா. சரக்கு பூரா வழியிலே என்ன பண்ணிட்டாங்க? தீர்த்துட்டாங்க. அந்த விற்றுட்டே வருவாங்க. கடைசியில் மீன் இருக்காது பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாத்தையும் ரோட்டு காட்டில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது உம்முன்னு இருப்பாங்க. ஏன் அவட்டெல்லாம் பேசணும்ல, வீட்டில் வந்து சந்தோஷமாக இல்லை. சரக்கு அங்கே முடிஞ்சு போச்சு, அன்பெல்லாம் அங்கே கொட்டியாச்சு, பாசத்தெல்லாம் வெளியே தள்ளியாச்சு. இப்போ இங்கே வந்து சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதுதான் ஆண்டவர் இங்கே மாற்றி எழுதுகிறாரு. நீ எத்தனை பேர்கிட்ட பேசினாலும், எத்தனை பேர்கிட்ட ஊழியம் செஞ்சாலும் உன்கிட்ட இருந்து ஊற்று என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? வீட்டுக்கு வந்தாலும் அன்பு இருக்கும், ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஊற்ற நீங்களும் நானும் உள்ள உருவாக்கலை, ஊற்றாக அவரே வந்தார். ஹல்லேலூயா. கடலை படைச்சவரே உள்ள இருக்காருன்னா கடலும் உள்ள இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா நான் பேசுறது? எங்க கடலை படைச்சவரே உள்ள இருக்காருன்னா கடல் உள்ள இருக்கிற மாதிரி தான் நாங்கள் அர்த்தம். இந்த உள்ள இருக்கிறவரால் 1000 கடல் படைக்க முடியும். எப்படி? இந்த உள்ள இருக்கிறவரால் 1000 கடல் படைக்க முடியும். அவரே உள்ள வந்தார்னா கடல் உள்ள வந்துட்டு தானே அர்த்தம். அப்போ ஊற்று உள்ள இருக்குது, இயேசு உள்ள இருக்கிறார், ஊற்றும் உள்ள இருக்கிறது. இனிமே இந்த மாதம் நீங்கள் ட்ரைனஸை உணரக்கூடாது. ஆமேன். இந்த மாதம் ஒரு வறட்சியை உணரக்கூடாது. இந்த மாதம் எப்பெல்லாம் வறட்சி உணர்றீங்களோ ஏடிஎம் கார்டை என்ன செஞ்சிடணும்? கையில் தூக்கி ஒரு சொருகு, ஆண்டவரே வற்றாத நீரூற்றுன்னு சொன்னீங்களே, ஆமேன்னு சொல்லுங்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னு சொன்னீங்களே, என்னப்பா போன வாரம் சிலர் எனக்கெல்லாம் இங்கே அப்படி தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நிறைய வாரம், ஒரு 4 வாரத்தில் 2 வாரம் அப்படியே வற்றாத நீரூற்று மாதிரி இருக்கும். 2 வாரம் அல்லேலூயா வத்தி போன காஞ்ச நிலம் மாதிரி இருக்கும். ஆமான்னு சொல்லுங்கள். ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபாய்க்கு என்கிட்ட ஒரு போராட்டமாக தான் இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் முடிஞ்சிட்டுடா. அக்டோபரா போன மாதம் ஆகஸ்டோட முடிஞ்சிட்டு. இந்த வறட்சி காஞ்ச நிலம் இப்போ இருக்குது, அடுத்த மாதம் இருக்காது, அடுத்த மாதம் இருக்கும், அடுத்த மாதம் இருக்காதுங்கிற நிலம் முடிஞ்சு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு வாழ்க்கை, ஒரு 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 நிரந்தரமான ஒரு நிலையான ஒரு வற்றாத நீரூற்று ஒரு இடத்துலேருந்து புறப்படுகிறது. எழும்பி நிற்போம், முடிப்போம். எழும்பி நின்று முடிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு காலையில் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், பச்சை பசேர்னு எப்பவும் காட்சி அளிக்கணும். உன்கிட்ட உள்ள காஞ்ச நிலம், ட்ரைனஸ்,
உன்கிட்ட மாறணும், உங்ககிட்ட மாறணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் இந்த மாதம் உதவி செய்வாருங்க, உதவி செய்வார். கட்டாயம் உங்களை கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் வாக்கு. என் பிள்ளை எப்பவும் ஒன்றே ஒன்று சொல்லுது, ஏதோ ஓடுது பாஸ்டர்ன்னு தான் சொல்லுது. ஏதோ ஓடுது ஆண்டவரே. யாராவது வந்து கேட்டால் எப்படி இருக்காங்க, ஏதோ ஓடுது. வறட்சியான வாழ்க்கையில் வாழ்கிற என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு காலையில் ஒன்று சொல்லுகிறேன், நீ ஸ்டெபிலிட்டியான ஒரு நிலையான வாழ்க்கை உனக்கு இல்லைல்ல. சில நேரம் உன்கிட்ட இருக்குது, சில நேரம் உன்கிட்ட இல்லை. சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்க, சில நேரம் உனக்கு சந்தோஷத்துக்கு பஞ்சமாக இருக்க. அது இந்த மாதம் உடையுது. ஆமாம், கர்த்தர் உன் நிலையை மாற்றுகிறார். உன் மேல் பிசாசு எழுதின தலைவிதியை கர்த்தர் கிறுக்கி போடுகிறார். உங்களுக்குள்ள இருந்து வற்றாத நீரூற்றை புறப்பட பண்ணுகிறார். உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆசீர்வதித்து உங்களை நான் ஜெபித்து அனுப்ப போகிறேன். கண்களை மூடிடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நாளிலே நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தை நீர் சொல்லுகிறீர், நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம், வற்றாத நீரூற்று. இந்த மாதத்தில் நாங்கள் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். இது எங்கள் வாழ்க்கையில் சீசனுக்கு சீசன் மாறாது, எப்பொழுதும் இப்படித்தான் இருப்போன்னு சொல்லி எங்கிட்ட பேசுனதுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கி காலையில் பிரயாசப்பட்டு ஆண்டவரே, காலையிலேயே ஆலயத்துக்கு ஓடி வந்து வார்த்தையை கேட்க வந்த ஆண்டவரே, அருமையான தேவ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக. உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் தான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நீங்கள் தான் வற்றாத நீரூற்று. கர்த்தர் இன்னைக்கு காலையில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று, இப்படி இருப்பீர்களாக என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை செப்டம்பர் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. தேவ கிருபை இந்த மாதம் முழுவதும் உங்களை நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம்.